மைதா மாவுல செய்றாங்க. அதுல என்னக்கா நல்ல விஷயம் இருக்கு? என்னத்தையா சொல்லுவக்கா நீ? எது மைதா மாவா? தம்பி, ஜவ்வரிசி எதுல இருந்து செய்றாங்க? இதுல என்ன நன்மைகள் இருக்குன்னு நியூட்ரிஷன் சொன்னத நான் சொல்றேன். கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க. தம்பி, ஜவ்வரிசிங்கிறது மரவள்ளி கிழங்குல இருந்து எடுக்குறாங்க. இதுல எந்த மைதா மாவும் கலக்க மாட்டாங்க. ஜவ்வரிசி மரவள்ளி கிழங்குல இருந்து வருதா? இதுல அவ்ளோ சத்து இருக்குன்னு சொல்றாங்கப்பா. ஜவ்வரிசி ரொட்டி பண்ணுறதுக்கு 1 கப் மாவு ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா 10 நிமிஷம் ஜல்லடையில் போட்டு தண்ணியெல்லாம் வடிய வச்சிருங்க. தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா இதோட வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, ஜீரகம், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலையை ஒன்றும் பாதியமாக திரிச்சு இதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் எண்ணெய் தடவிட்டு உருண்டைகளாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையில் ஒற்றை பதத்தில் தான் இருக்கும். ஜவ்வரிசியில் உள்ள தண்ணியை நல்லா இருத்துட்டும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு கெட்டியாக வேக வச்சு சேர்த்திங்கன்னா சூப்பராக வரும். இதை தட்டுறதுக்கு வாழை இல்லை பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது வேகும் போது அடிக்கொருக்கா திருப்பி விடக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா வெந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கமும் அதே மாதிரி வேக வச்சு நெய் தடவிட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு தயிர் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.